இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா? முதல் நாளில் பொது பட்ஜெட், அதுக்கப்புறம் வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா? அதுக்கு மறுநாள் வந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்துச்சு. அதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துச்சு. அதை பார்த்துட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டார். அதாவது சட்டமன்றத்தில் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கான நிவாரண நிதி எப்போது வழங்கப்படும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நியாயமாக வந்து வேளாண் அமைச்சர் வினோத் கூட பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் முதல்வர் தளபதி அவர்கள், விஜய் அவர்கள் உடனே எழுந்துச்சு எல்லாரும் ஆரவாரம் பண்ண அவர் எழுந்துச்சு பதில் சொல்ல ஆரம்பித்தார். அவர் என்ன பதில் சொன்னார்னா, கொஞ்சம் அவருடைய மாடுலேஷனில் கொஞ்சம் ஸ்டைலாக என்ன சொன்னார்னா, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கான நிவாரண நிதி கேட்டார். அதை வந்து நாங்கள் போன மாதமே கொடுத்துட்டோம். அரசியல்னால் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. தினமும் செய்தித்தாளை பார்த்துருந்தா இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான பதிலை சொல்லிவிட்டு எல்லாரும் அவர் சொல்லிவிட்டு உக்காந்துட்டார். எல்லாரும் அந்த புதுசாக வந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் அந்த மேஜையை போட்டு தட்டுன்னு தட்டி, இன்னும் ஒரு மாதத்தில் இன்னும் அடுத்த கூட்டத்தொடர்களாம் அந்த மேசையோட ஒரு கால் பிடிங்கிட்டு விழப்போகுது. வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்க 20 கோடி ரூபா ஒதுக்குனீங்களா, அது மாதிரி இந்த மேசைக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஃபண்டு ஒதுக்க போகிறீங்க, தான் நடக்க போகுது. அந்த தட்டுறாங்க முதல்வர் விஜய் அவர் சொல்லிட்டு உட்காந்தோடனே. உடனே இது வரைக்கும் நடந்த வீடியோவெல்லாம் கட் பண்ணி நம்ம தாவைக்க ஜென்சி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வரைக்கும் கட் பண்ணி ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டு மாசான பதில், விழிப்பிதுங்கிய உதயநிதி பதில்னால் இப்படி இருக்கணும், முதல்வரோட மாதம் பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு போட்டு ரீல்ஸ் போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே நடந்தது என்னென்னா, முதல்வர் விஜய் அவர்கள் பதில் சொல்லிட்டு உக்காந்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன பண்ணிட்டாரு, எழுந்துச்சு, முதல்வர் அவர்களே நீங்கள் போன மாதம் கொடுத்தது ஸ்பெஷல் பேக்கேஜு, நாங்கள் கேட்குறது நிவாரண நிதி, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து செய்தித்தாளை படித்தா தெரியாது, விவசாயிகள்கிட்ட உட்காந்து பேசினாவோ இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தலைவர்கள்ட்ட விவாதித்தாவோ தான் தெரியும் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டார். உண்மையிலேயே திமுக மேலே நம்மளுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும், 1000 விமர்சனம் இருந்தாலும், இந்த நிகழ்வில் உதயநிதி அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் கிடைச்சும், முதல்வரை வந்து எப்படி வேணாலும் அவர் வந்து கலாச்சி தள்ளியிருக்கலாம். ஆனாலும் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடைச்சும் அவர் வந்து டீசெண்டாக 2 வார்த்தையில், நீங்கள் கொடுத்தது போன மாதம் கொடுத்தது ஸ்பெஷல் பேக்கேஜுங்க, நாங்கள் கேட்குறது நிவாரண நிதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டார். உட்காந்த உடனே அமைச்சர் செங்கோட்டையன் எழுந்துச்சு, நிவாரண நிதி அடுத்த மாதம் தரேங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதோட இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை உதயநிதி இடத்துல நம்மை போன்ற வேறு ஆளுங்க, இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நான் வந்து உதயநிதி இடத்துல நான் இருக்கேன், விஜய் வந்து அப்படியே பயங்கரமாக கலாச்சி தள்ளுற மாதிரி பதில் சொல்லிட்டு உக்காந்துட்டார். அதாவது நிதி வந்து கொடுத்துட்டோம் போன மாதம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தா கூட பரவாயில்ல, சரி அவருக்கு ஏதோ தெரியல சொல்லிட்டாருன்னு ஒத்துக்கலாம். அப்படியே மாதம் என்ன பண்ணிட்டாரு, போன மாதமே கொடுத்துட்டோம், இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரியல, டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாசான பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உக்காண்டார். இப்போ அந்த இடத்துல உதயநிதிக்கு பதிலாக நான் பதில் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லியிருப்போம், ஐயா முதல்வர் அவர்களே நீங்கள் கொடுத்தது ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்னா ஊக்கத்தொகை, அதாவது அந்த குறுவை சாகுபடி விவசாயிகள் விதைப்பதற்கு முன்னாடி மழை வர தாமதமானவோ இல்லை அவங்க அந்த தாமதமானதால் விவசாயத்தை கைவிட்டக்கூடாதுன்னு, இல்லைன்னா விதை நெல் வாங்குறதுக்கோ உரம் பூச்சி மருந்துலாம் வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை, இந்த வருஷம் நம்ம விவசாயம் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு வேளை அவங்க முடிவெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஊக்கத்தொகையாக கொடுக்கறது தான் ஸ்பெஷல் பேக்கேஜ். நிவாரண நிதிங்கிறது விளைச்சலுக்கு அப்புறம் மழை புயல் வெள்ளத்தால் பயிர்கள் அழுகி போனாலோ இல்லை கடும் வறட்சினால் பயிர்கள் வந்து கருகி போனாலோ அந்த நஷ்டத்தை ஈடுபடுத்தி அந்த நஷ்டத்திலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற நிதி, அதுதான் நிவாரண நிதி. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு ஏன் தெரியலனா, நேராக ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க, என் விவசாயிகளை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், அவங்களுக்கான எந்த போராட்டத்திலையும் கலந்துக்காமல், குறுவை சாகுபடினா என்னன்னு தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கிறதால தான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நெத்தியில் அடித்த மாதிரி, நெத்தி போட்டில் அடித்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். உண்மையிலேயே உதயநிதி அவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார் இந்த நிகழ்வில். என்ன சிஎம் சார் எங்களை பழி வாங்குறீங்களா,
அதாவது உங்களுக்கு ஆதரவாக ஒருத்தவங்க கூட வீடியோ போடக்கூடாது, போற்றக்கூடாதுங்கிறதுல குறிக்கோளில் கரெக்டாக இருக்குங்க. நாமளும் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சட்டமன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அமைச்சர்கள் முதலமைச்சரோட செயல்பாடுகள்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு நிகழ்வே நடக்க மாட்டேங்குது. ஐயா, நீங்கள் இந்தியாவோட சிறந்த முதல்வர்னு பேர் வாங்க வேணாம், வாங்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்தியாவிலேயே அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட முதல்வர்னு நீங்கள் பேர் எடுத்துறாதீங்க, எங்களுக்கெல்லாம் தலைகுனிவாக போயிடும். அப்புறம் முதல்வர் ஐயா அவர்களே, நீங்கள் யாரையும் கலாய்ச்சிலாம் தள்ள வேணாம். நீங்கள் கலாய் வாங்காமல் இருங்க, அதுவே போதும். நீங்கள் கலாய் வாங்கிறது எங்களுக்கு கோபமாக வருது அவனுங்க மேலே. ஏங்க, திமுககாரன் அதிமுககாரெல்லாம் கலாய்ச்சி போகிறாங்க, அதை கூட என்னால் பொறுத்துக்க முடியுது. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகாத நாம் தமிழ் கட்சிக்காரெல்லாம் கலாய்க்கிறாங்க, அதுதான் பொறுக்க முடியல. சரி, இது முடிஞ்சு போச்சு, இன்னையோட வீடியோக்கு போய்டும். முன்னாடி டிவிக்கு டிவிக்கு ஓட்டு போகலான்னு இருந்தேன். ஆனால் பட் அவங்களுடைய ஆட்சி முறையாக இருக்கட்டும் எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு ரீல்ஸ் அரசியலாக தான் நான் பார்க்குறேன். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதி, இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், மது, மத போதை, இது ஏதுமில்லாத ஒரு தூய தேசத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய கனவு. அந்த கனவுக்காக சீமானன் கூட எத்தனை வருஷம்னா கூட நான் பயணிக்க நான் ரெடியாக இருக்கேன். எதுவுமே இல்லை, எதுக்காக இருந்தாலும் ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்காக ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை தான் நிற்க முடியறாங்க. எங்களுக்காக அவர் அவ்வளோ கத்துறாரு, இந்த மக்களுக்கு அது புரியல. நீருக்காகவும், மணலுக்காகவும், மலைக்காகவும், இயற்கை வளங்களுக்காகவும், எங்களுக்காகவும், இப்போ வர குழந்தைங்களுக்காகவும் அவர் தான் கத்துறாரு, அவர் தான் உழைக்கிறாரு. அதிசயத்தை பாருங்களேன். ஒருத்தவன் 2009 கட்சி ஆரம்பித்து 2009, 2011, 2014, 2016, 2019, 2021, 2024, இப்போ 2026. இதுக்கு நடுவில் பல உள்ளாட்சி தேர்தல்கள், பல இடைத்தேர்தல்கள், எல்லாத்துலேயும் 234 தொகுதியிலையும் சட்டமன்ற தொகுதியிலையும் நின்று, பாராளுமன்ற தொகுதியில் 39 தொகுதியிலையும் நின்று, கட்சி தலைவர் முதற்கொண்டு நிற்கிறவன் எல்லாரும் டெபாசிட் இழக்கிறான் ஒரு கட்சியில். அந்த கட்சியில் இப்போ போய் ஒரு 50 பேர் சேர்றான். இதெல்லாம் யாரால் வருது? எல்லாம் ஒன்னால. அவன் சொல்கிறான் பாருங்க, லஞ்சம், ஊழல், சாதி, மது, போதை இல்லாத ஒரு தமிழகம் உருவாகணும்னா இவன் பின்னாடி போகணுமா. அதாவது எல்லா தொகுதியிலையும் டம்மி வேட்பாளரை போட்டு அந்த ஜெயிக்க போகிற வேட்பாளர்கிட்ட பணம் வாங்கி திங்கிறதுக்கு பேர் லஞ்சம் இல்லை, அதுக்கு பேர் ஊழல் இல்லை. அந்தந்த ஏரியா தொழிலதிபர்கிட்ட காசு வாங்கி சாப்பிட்றதுக்கு பேரும், சொத்து சேர்க்கறதுக்கு பேரும் லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை. அப்புறம் மதுக்கும் நம்ம அண்ணனுக்கும் தொடவே ஆகவே ஆகாது. ஒன்றை குடிச்சுவிட்டு பட்ட பகலில் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாள்றா, பட்ட பகலில் குடிச்சுட்டு, அவன் குடிக்கிறது தனிப்பட்ட விஷயம். குடிச்சுவிட்டு பல பத்திரிகைகளுக்கு பட்ட பகலில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறான். அந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு மது இல்லாத தமிழகத்தை படைக்க போகிறாராம் இவர். அப்புறம் லஞ்ச லாவணியத்தை பற்றி வேறு எவன் வேணாலும் பேசலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவனும் அவனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அரசியலில் சம்பாதிப்பாங்க. வேறு எல்லா அரசியல்வாதிக்கும் அதுதான் பொருந்தும். ஆனால் நம்ம அண்ணன் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகாமல் இவ்வளோ சொத்து சம்பாதிக்கிறான். இவனுக்கு லஞ்சம் ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்காக இந்த கட்சியில் போய் சேர்றான். இன்னும் இவன் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த கட்சியில் சேர்றீங்கன்னா உங்களை நான் என்னன்னு சொல்கிறது? ஏன்டா பெரிய தற்குறிங்களா? விவி மினரல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. தமிழ்நாட்டிலேயே 90% மணல் கடத்துறவங்க அவங்க தான். மணல் அள்ளுறவங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க கவர்மெண்ட் டெண்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகமாக 90% அண்ணன் சொல்லுவானே, தாயின் கருப்பையை அறுத்து எடுக்கிறார்கள், அந்த மாதிரி ஆற்று மணலை திருடுகிறார்கள். விவி மினரல்ஸ் தான் 90% மணலை எடுக்கிறாங்க. விவி மினரல்ஸோட ஓனர், அந்த தலைவர் வைகுண்டராஜன். அந்த வைகுண்டராஜன் இன்ன வரைக்கும் உன் தலைவன் வாயிலிருந்து வார்த்தை வந்திருக்குமா? என்ன காரணம்? காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, எல்லாம் இதுதான். ஒரு போராட்டம் விவி மினரல்ஸுக்கு எதிராக நாங்கள் இந்த போராட்டம் நடத்துகிறோன்னு ஒரு போராட்டம் நடத்திருப்போம் நாங்கள் அண்ணன். எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். அப்புறம் தம்பி, உங்கள் அண்ணன் பேசுகிறதெல்லாம் ஒரிஜினலு, உண்மையை பேசுகிறான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அண்ணன் வெளிநாட்டுக்கார் கம்பெனி எல்லாத்தையும் மூடிடுவேன் அப்படிம்பான். ஆனால் இசுசு காரில் சுற்றுவான். தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு கற்றுவான். ஆனால் அவன் போட்டுக்கிற ஜட்டியிலேருந்து, ஷூவிலேருந்து, வாட்சிலேருந்து எல்லாம் வெளிநாட்டு இறக்குமதியாக இருக்கும். சரி, அந்த நாயை பற்றி ஏன் பேசிட்டு, சரி இப்போ அந்த ஜென்மம் சில வாந்தி எடுத்து வச்சுருக்கு. இப்போ அதை நம்ம பார்த்துருவோம். நடிக்கும்போது வராத ஜோசப்பு
அரசியல் வரும்போது இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? எப்படி எப்படி எங்கேருந்து வந்துச்சு ஜோசப் விஜய்னு? எங்கேருந்து வந்துச்சு கேட்குறேன், கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னும் சில கேள்வியெல்லாம் கேட்டுடுறா, அதாச்சும் கேட்டுருங்கண்ணே. அதாவது அருண் விஜய்னு எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் பேர் அருண்குமார் தானே இருந்துச்சு. ரவி மோகன் எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் பேர் ஜெயம் ரவின்னு தானே இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கான் பாருங்களேன். நடிகர் சங்கத்தில் பதிவு பண்ணும் போதே அவர் பேர் ஜோசப் விஜய்னு தான் பதிவு பண்ணியிருக்கேன், அவர் கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு அவங்க அப்பா சந்திரசேகர், எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கார். அவருடைய முழு பேரே எஸ். அலெக்ஸ் சந்திரசேகர் தான். இது திடீர்னு ஏன் போட்டால், ஏன்னா சர்டிஃபிகேட்டில் என்ன முழு பேர் இருக்கோ அதை தான் இங்கே அபிடவுட்டில் கொடுக்க முடியும், தேர்தல் ஆணையத்தில் அபிடவுட்டில் கொடுக்க முடியும். அதனால் ஜோசப் விஜய்னு கொடுத்துருக்காங்க. சரி, உன் பேர் என்ன? செபாஸ்டியன் சைமன் தானே, ஏன் மாற்றிக்கிட்ட? சரி, ஜோசப் விஜய்னு அவர் ஏன் பேர் மாற்றிக்கிட்டாரு? ஏன்னா அவர் கிறிஸ்டின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கார மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்களா? ஏன்னா 90% அங்கே கிறிஸ்டின் தானே இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிகப்படியான கிறிஸ்டின் மக்கள் வாழ்கிறாங்க. அதனால் ஜோசப் விஜய்னு வச்சுக்கிட்டாரா? நீ என்ன அர்த்தத்தில் சொல்கிறது? அதுதான் பெயர் அரசியல். இந்த பேரை வச்சு அரசியல் பண்ணணும். இந்த பிஜேபிக்காரனு அந்த அந்த வாங்கி தின்ன புத்தி அப்படியே வருது பாருங்கள். இந்த பிஜேபிக்காரன் இந்த பேரெல்லாம் பார்ப்பானுங்க, பேரை வச்சு அதெல்லாம் அரசியல் பண்ணலாம். சரி, நீ எதுக்கு செபாஸ்டியன் சைமனை சீமான்னு இருக்க மாத்திரம்? உன் பாஸ்போர்ட்டே வெளியிட்டாங்க, உன் பேர் வந்து செபாஸ்டியன் சைமன், உங்கள் அப்பா பேர் செபாஸ்டியன் தான், செந்தமிழன் கிடையாது. உன் அண்ணன் ஒருத்தன் விருகம்பாக்கம் சர்ச்சில் ஃபாதராக இருக்கான்ல, நீ கிறிஸ்டின், நீ எதுக்கு சீமான்னு பேரை வச்சு மாற்றி? ஏன்னா இந்துக்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க, வாங்கி திங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்துன்னு சொன்னால் தான் புலம்பெயர் தமிழர்லாம் காசு போடுவான், இந்துன்னு சொன்னால் தான் அதிகமாக வாக்கு வங்கி வாங்கலாம் அப்படின்னு இல்லையா, அதுக்கு ஓட்டு வாங்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், சொத்து சேர்க்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு பேசிகிட்டு இருக்கான் பாருங்க. ஏன் ஜோசப்னு வந்துச்சு? சினிமாவில் டைட்டில் கார்டில் விஜய்னு தானே போட்டீங்க. இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? ஆமாம், பெரம்பூர் திருச்சி கிழக்கெல்லாம் ஏன் நின்ன? ஜெயிக்கிறதுக்கு நின்னாரு. நீ ஏன் நின்ன? போன தேர்தலில் திருவொற்றியூரில் எதுக்கு நின்ன? நாடார்கள் ஓட்டு அதிகம்னு தானே. இப்போ காரைக்குடியில் எதுக்கு நின்ன? நாடார்கள் ஓட்டு அதிகம்னு தானே. ஏட்டா ஒன்றை மாதிரி அவர் சரி, அவர் ஜாதி அதிகமாக இருக்குது, மதம் ஓட்டு அதிகமாக இருக்குன்னு நின்னாருன்னு கூட வச்சுக்கி, அவர் ஜெயிக்கிறதுக்காக நின்னார். நீ எதுக்கு நின்ன? அடுத்தவங்கிட்ட பணம் வாங்குறதுக்காக நீ நிற்கிறாள், தொழிலதிபர்கிட்ட பணம் வசூல் பண்ணலான்னு நிற்கிறாள், எதிர்கட்சிக்காரன் வேட்பாளர்கிட்ட பணம் வாங்கி திங்கிற நாய் தானே நீ என்ன அங்கே நின்ன இங்கேயா நின்ன? 234 தொகுதி இருக்கும்போது நீ ஏன்பா போய் திருவொற்றூரில் நின்ன? இடைத்தேர்தலை எப்போ வைப்பாங்கன்னு நானும் வெறியோடு தான் இருக்கேன். அவர் வெறி கொலவெறி கொலவெறி இருக்கேன். ஆமாம், இடைத்தேர்தல் வர்றதுக்காக அப்படி வெறி கொண்டு இருக்காராம். இடைத்தேர்தல் எப்போ வரும்னு அப்படி வெறி வருதான் அவருக்கு. வெறி எனக்கு கொஞ்சம் வெறி அதிகமாக தான் வரும். டிஎம்கே கிட்டேருந்து 100 கோடி ரூபா வந்திருக்காம, அப்புறம் வெறி கொஞ்சம் சேர்த்து தான் வரும். முன்ன இருந்த வெறியோட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெறிலாம் வரும் தான். வெறி வருதான். இடைத்தேர்தல் எப்போ வரும்னு அப்படி வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காராம். டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபிலாம் சேர்ந்து உன்னை பொது வேட்பாளராக நிறுத்துகிறாங்கன்னு பேச்சு அடிபடுது. அந்த குஷியில் இருக்கல. சரி, ஏடிஎம்கே பிஜேபி உனக்கு பணம் தராங்க, நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக பேசுவீங்க. டிஎம்கே இதுக்கு உங்களை நிறுத்தணும். ஓ, டிஎம்கேவும் பணம் தருதில்ல. ஆமாம், உன்னை நிற்க வச்சு திமுககாரன் உனக்கு ஓட்டு போட்டானா அவனுங்களோட மானம் கட்டவன் எவனுமே இல்லை. திமுகவோட தயவால் நீ போய் நின்னா உன்னை விட மானம் கட்ட உனக்கு இல்லை. அது எதுக்கு பேசிக்கிட்டு? உனக்கு தான் அது இல்லையே. இல்லை, கார் வாங்கிட்டா இன்னும் உங்கள் ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார், ஃப்ளைட் வாங்கி ஓட்ட, ஃப்ளைட்டு சொந்தமா ஃப்ளைட். ஆமாண்டா, ஆரம்பத்தில் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தமிழர்கள்ட்ட தனி ஈழ கட்டமைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி ஃப்ராடுத்தனம் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி வாங்கினேன். அந்த காசில் தான் நீ வாங்கின சொகுசு கார்லாம். நீ ஏரோப்ளைன் இல்லை, நித்யானந்தா மாதிரி தனி தீவு கூட வாங்குவேன். அங்கே உக்காந்து நீ பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சி கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற முட்டா பயிலுக இருக்கிற வரைக்கும் நீ இன்னும் எவ்வளோ வேணாலும் சம்பாதிப்ப. ஆனால் அவனுங்கெல்லாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடு ரோட்டில் நிற்க போகிறானுங்கிறது இப்போ தெரியாது அவனுங்களுக்கு. நீ யாரா? தமிழன்டா,
நான் தமிழன், நீ தமிழன். அந்த திமிரும் நிமிர்வும் வந்து விட்டால் நம்மளை ஒரு பய வீழ்த்த முடியாது. யாரை கேட்குறான்? நாங்கள் தமிழர்கள் தான், எங்களுக்கு அந்த திமிரெலாம் இருக்குதான். நீ மலையாளிங்கிறத தெரிஞ்சு போச்சுல எங்களுக்கு. நீ உன்னுடைய ஜாதகம் ஃபுல்லாக இயக்குனர் களஞ்சியம் உட்காந்து ஒரு பேட்டியில் கொடுத்ததில் இருந்து தான் களஞ்சியத்தை ஓரம் கட்டிட்டு இப்போ நீ களஞ்சியத்தை பக்கத்துலேயே சேர்த்துக்காம என்னோட எல்லா தகவலையும் சொல்லிட்டியாடா, இனிமேல் என் கூடயே வராதன்னு அந்த ஆளை காட்டி விட்டேன். ஏன்னா உன் உண்மையான பேர், உங்கள் அப்பாவோட உண்மையான பேர், உங்கள் அம்மாவோட பேர், உங்கள் தாத்தாவோட பேர் யாகோப்பா, உன் தாத்தன் பேரா அப்பன் பேரா என்னமோ உனக்கு கருமோ, எல்லா பேரும் கிறிஸ்டின் பேர். நீ ஒரு மலையாளி, சொந்த மாநிலம் வந்து உனக்கு மலையாளம் கேரளான்னு சொல்லி உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சதால் களஞ்சியம் இயக்குனர் களஞ்சியத்தை நீ கிட்டக்கையே சேர்க்கறதில்லங்கிற விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியும். 260 வழக்கு என் மேல, 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்லை என்ன இது? எதுல கொலையா கொள்ளையா என்ன இருக்கு? அதுவா, அது வந்து விஜயலட்சுமி அக்காவை காதலிச்சு ஏமாத்தனல்ல, அதில் ஒரு வழக்கு. அவங்களுக்கு 13 தடவை கருக்கலைப்பு செஞ்சிய, அதில் ஒரு வழக்காக இருக்கும். அப்புறம் அந்த அக்காவை விலைமாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வழக்கு. அதை நீ கூட செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டு வந்திய, கண்ணீர் மல்க, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு வந்திய, அதில் ஒரு வழக்காக இருக்கும். அப்புறம் நிறைய பற்றி நீ அவதூறாக பேசினல்ல நிறைய பேரை பற்றி, அந்த வழக்காக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான வழக்கு, விக்னேஷ்னு ஒரு பையன் உங்கள் கட்சியில் இருந்தானா, அவன் செத்து போயிட்டானா, அவங்க அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லி பல பேருக்கிட்ட 10 லட்ச ரூபா ஆட்டையை போட்டு நிதி திரட்டி நீ சாட்டையும் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கிட்டீங்களே, அதில் அந்த அம்மா ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நிறைய வழக்கு, இந்த மாதிரி வழக்கு தானே, வேற என்ன வழக்கு இருக்கு போவனுக்கு? பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சுவர்ணமாக 1000 வேதங்களும் வாதங்களும் தூளாக